மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் தொழுகை நடத்த அனுமதி கோரி எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் தர்கா நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன்குமார் இணைகிறார். மதன்குமார், முழு கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாதன், மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் தொழுகை நடத்த அனுமதி கோரி எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட முயன்ற எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் தர்கா நிர்வாகிகளை காவல்துறை கைது செய்துதான் அந்த புகாட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம். பத்மநாதன், மதுரை திருப்பரங்குன்றத்தில் 400 ஆண்டுகள் பழமையானது சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் தர்கா. இந்த பள்ளிவாசலில் தொழுகை மற்றும் கந்தூரி விழா நடைபெறும் வழக்கம். இந்த கந்தூரி மற்றும் தொழுகை விழா தற்போது காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜமாத் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பள்ளிவாசல் கமிட்டி மற்றும் ஐக்கிய ஜமாத் உறுப்பினர் மலைமேல் உள்ள பள்ளிவாசல் தொழுகை மற்றும் கந்தூரி விழா நடைபெற வேண்டிய ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் தடைவிட்டார். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர். மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி, மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் வனிதா ஆகியோர் தலைமை 100க்கும் மேற்பட்ட காவல்துறை சம்பவ இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. தற்போது எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைவர் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் தர்கா நிர்வாகிகளை காவல்துறை அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற எஸ்டிபிஐ கட்சியினர் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா காட்சிகளோடு கள நிலவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி மதன்குமார்.